தகவலும். வணக்கம், என் பேர் ரமேஷ் ரகுபதி. சவுதி அரேபியாவில் 3 வருஷமாக எல்பிஜி பைப்லைன் ஒர்க்கு வேலை பார்த்தேன். அதை முடிச்சுட்டு என்னுடைய சொந்த ஊரான அறநாய்க்கு வந்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்பிஜி விழிப்புணர்வு இல்லாமல் மக்களிடத்தில் இருந்ததுனால இதே தொழிலை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம எல்பிஜி கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் சென்டருங்கிற நிறுவனத்தை அறந்தாங்கில் முதல்ல ஆரம்பித்தேன். அறந்தாங்கி மக்களுடைய ஆதரவுகள் எனக்கு நல்லபடியாக கிடைச்சதுனால திரும்பி புதுக்கோட்டை மக்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கொண்டதின் பேரில் புதுக்கோட்டையில் எல்பிஜி கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அறந்தாங்கி மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தது போல் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மாரத்தான் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உடல் ஆரோக்கியத்திற்காக அதிகாலையிலேயே குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் உற்சாகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த காரை காரை போகுது, இந்த காரை விட்டுருங்க, அந்த காரை விட்டுருங்க. பஸ்ஸும் போங்க, பஸ்ஸே காரை விட்டுருங்க. ப்ளீஸ் போட்டோகிராஃபர் பஸ் இந்த காரை விட்டுருங்க. போட்டோ எடுத்தாங்க, உள்ள வந்துருங்க. போட்டோ எடுத்தா உள்ள வந்துருங்க. விழா ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபன் பாகுபாடின்றி அனைவரையும் வழிநடத்தியது வழிகாட்டாக அமைந்தது. வணக்கம் சார், நாங்கள் தமிழன் தொலைக்காட்சியிலேருந்து வரோம். ரொம்ப அழகா பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்கீங்க மாரத்தான் போட்டி. மாரத்தான் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி சார் உங்க அழகா கொண்டு போயிட்டு இருக்கீங்க? இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞரணி சார்பாக மாபெரும் மராத்தான் போட்டி வைக்கின்றோம். அம்மா அவர்களுடைய குறிக்கோளும் இன்றைய கால சூழ்நிலையில் உடல் ஆரோக்கியம் என்ற கருத்தை முன்னிறுத்தி அனைவரும் அனைத்து குழந்தைகளும் காலையில் ரெகுலராக வாக் பண்ணணும். கல்வி மட்டுமே முக்கியம் கிடையாது. இன்றைய கால சூழ்நிலையில் ஆரோக்கியம் ஒரு ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக மாணவர்கள் கலந்துக்கணுங்கிற ஊக்குவிக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் கிரேஸை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் நடத்தினோம். இதைவிடா தூர மாரத்தான் 10 கிலோமீட்டருக்கும் 5 கிலோமீட்டருக்கும் 2 கிலோமீட்டருக்கும் பங்கேற்றது. மேலும் அதிகாலை அழகை இன்னும் அதிகமாக சேர்த்தது. சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராய் பதவி காலங்களில் நீங்கா இடம் பிடித்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களின் வருகையால் மாரத்தான் இனிதே ஆரம்பமானது.
பெருமை, இந்த பகுதிக்கு பெருமை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை, இளைஞர்களுக்கு பெருமை, அறந்தாங்கிய அன்பு தம்பி பார்த்து சக்தி இது பெருமை. ஆனால் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நேரத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதிகாலையில் திரண்டு வந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ் ராஜநாயகம் அவர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பெரியசாமி அவர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கூத்தையா அவர்கள், அறந்தாங்கி நகர கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆதிமோகன் அவர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நவக்குடி சுப்பிரமணியம் அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் வேலாயுதம் அவர்கள், மரியாதைக்குரிய குழந்தை சிவம் அவர்கள், அக்கா மகளிரினுடைய செயலாளர் மாவட்ட மகளிர் செயலாளர் கலாதாரன் அவர்கள், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மண்டலமுத்து அவர்கள், எஸ்எஃப்பி சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய அருமை உப்பராஜா அவர்கள், வர்த்தக சங்கத்துடைய தலைவர் சுந்தர புத்திரிமன் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய கேவிஆர் ராஜ்குமார் அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள், டாக்டர் மணிகண்டன் அவர்கள், ஆர் செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள், அன்பு சகோதரி சுமதி மகளிர் செயலாளர் சுமதி அவர்கள், பிஜேபியிலிருந்து வருகின்றக்கூடிய உமா அவர்கள், தலைவர் ராகுல் அவர்கள், நாகூர் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 5 வயது 9 வயது 5 வயது மதிப்பிட்ட இந்த தம்பி இதுவரை 97 மராத்தான் போட்டிகளில் பங்கேற்கிறார் என்று இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை படப்பிடிக்க வருகின்றக்கூடிய அறந்தாங்கியுடைய யூடியூப் சேனல் அத்தனை பேருக்கும், தமிழ் சேனலுக்கும், நியூஸைக்கும், அதே போல இந்த நிகழ்வை நன்றி செலுத்தக்கூடிய வெற்றி செல்வன் அவர்கள், பாண்டித்துறை அவர்கள், மகாதேவன் அவர்கள், விஸ்வா அவர்கள், சரவணகுமார் அவர்கள், இங்கே வருகின்றக்கூடிய அன்பு தம்பி இளைஞர்களுடைய துணை செயலாளர் எம்டிஆர் தமிழரசன் அவர்கள், தம்பி மாணவருடைய மாவட்ட செயலாளர் முகமது அவர்கள், புதுக்கோட்டை நகர செயலாளர் பாஸ்கர் அவர்கள், சோழராஜ் அவர்கள், பணிவனுடன் கேட்டு பொறுப்பு
இருக்காங்க. ரொம்ப நம்மளோட டாக்டர்ஸ் அவங்களுமே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த ஈவெண்ட்டில் நார்மலாக கலந்துக்கக்கூடிய மாரத்தான் ரன்னர்ஸ்க்கு அனைவருக்கும் மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கான ஒரு கேம்ப், ஃபிசியோதெரப்பி கேம்ப் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஃப்ரீ வார்ம் அப் எக்ஸசைஸ் அண்ட் போஸ்ட் வார்ம் அப்பு, கூல் டவுன் எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் அவங்களுக்கு வரக்கூடிய ஆங்கிள் ஸ்ப்ரெயின், பேக் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் அந்த ஷின் பெயின் எல்லாத்தையுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதோடைய நார்மல் லெவலுக்கு கொண்டு வரோம். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் இல்லாமல் முதலுதவி ஃபிசியோதெரப்பி சிகிச்சைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கள் எஸ்ஆர்டி ஃபிசியோதெரப்பி குழுவின் சார்பால். இப்போ நல்ல க்ரௌடாக இருக்குது. ரெகுலராக இவங்களுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக் பெயின், நெக் பெயின், இது இல்லாமல் அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே இதில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்க. இப்பொழுது அறந்தாங்கியில் பார் சிறக்க ஊர் சிறக்க இந்த அறந்தாங்கி மண்ணினுடைய பெருமையை எடுத்து காட்டக்கூடிய வண்ணம் ஒரு மிக சிறப்பான ஒரு பெருமை மிகுந்த மராத்தான் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவிபி அம்மா ரன் என்ற பெயரில் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு, ஏன்னா அம்மாவுக்கு விளையாட்டு என்றால் ரொம்ப பிடிக்கும், விளையாடுபவர்களை ரொம்ப பிடிக்கும். விளையாட்டை ஊக்குவித்த தலைவர், உற்சாகப்படுத்திய தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக அம்மாவுடைய திருநாமத்தில் இன்றைக்கு அறந்தாங்கி மண்ணிலே பெருமை வாய்ந்த இந்த பகுதியில் பல்வேறு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த மாபெரும் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அதே போல் குட்டீஸ்க்காக 2 கிலோமீட்டர் என இந்த மராத்தான் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெற்கு மாவட்ட இளைஞரினுடைய செயலாளர் அன்பு தம்பி, பொதுவாக இந்த விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமிக்க தம்பி பார்த்திபன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நிகழ்ச்சி நடத்துகின்ற தம்பி பார்த்திபன் உள்ளிட்ட அவரோடு இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லோருக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியை அதிகாலையில் படம் பிடிக்க வந்த நம்முடைய தமிழன் டிவியினுடைய மானசி அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு சிறக்கட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. மாரத்தான் வந்தது என்னவோ வாழ்த்து சொல்ல வந்தாராம் வணிக சங்க தலைவர். படப்பிடிப்பு தமிழ் தொலைக்காட்சியோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு சார். ஸோ மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெற்றோர்களுடைய பங்கு எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறாங்க? அறந்தாங்கி வணிக சங்க தலைவர் எஸ் முத்துக்குமார். இந்த நிகழ்ச்சியே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவ்வளவு ஒரு இந்த இதை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, அதோட நடத்தி கொண்டிருப்பவர்கள். இது வருங்காலத்துக்கு மிக சிறப்பான விஷயம் இது. ஏன்னா இப்போ எல்லாம் நோயெல்லாம் நிறையா வருது. இந்த நோயை வந்து எதிர்ப்பு அதோட இதை வந்து உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நடைப்பயணத்தை இதுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. சிறப்பாக இருக்குது. எங்கள் அறந்தாங்கி வணிக சங்கத்தின் சார்பில் இதை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கெடுத்து கொண்ட பொதுமக்களுக்கு, குழந்தைகளையும் பொதுமக்களையும் மனதார வாழ்த்துகிறேன். என்னோட நன்றி. நன்றிங்க, நன்றி நன்றி. अच्छा है, कोऑपरेट भी कर रहे हैं सब, मतलब अच्छा था, सब कुछ रूट भी अच्छा था, ऑल फैसिलिटी गुड. How did you know about this event? தன்னம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு தன் கையை இழந்தவரின் தைரியத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில மாரத்தான் போட்டி ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. சோ அத பத்தின விவரங்கள் வந்து நம்ம ஐயா கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். மாரத்தான் நம்ம ஓடிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? 78வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாரத்தான் நடத்தியிருக்காங்க. ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எல்லா மாரத்தானோட இந்த மாரத்தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக நடத்தியிருந்தாங்கன்னா செய்தி
உடனே நன்றி சார். நீங்க சொன்னது புரிஞ்சு நான் சொல்லிடுவேன் சார். நல்லது சார். ஓடி விளையாடு பாப்பா என்ற வரிகளுக்கேற்ப குழந்தைகளோடு குழந்தைகளாக பெற்றோர்களையும் காண முடிஞ்சிச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில அழகா மாரத்தான் நிகழ்ச்சி அழகா நடந்துட்டு இருக்குங்க. நம்ம குழந்தைங்க ரொம்ப உற்சாகமா அழகா ஓடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். ஓடி விளையாடு பாப்பாங்கிறத இன்னைக்கு அழகா குழந்தைங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தங்களை ஓடிட்டு வந்தாச்சா? பார்ட்டிசிபேட் மட்டும்தானா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கே வந்துட்டீங்களா? ஸோ நம்ம குழந்தைங்க காலை 6 மணிக்கே எழுந்துச்சு கொட்டும் பணியிலையும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் இல்லை, இங்க பசங்க இருக்காங்க. எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்கீங்க? 6 மணிக்கு. நீங்களும் 6 மணிக்கு தானா? ஓடியாச்சா? ஓடியாச்சு. நிக்கிலவர்ஷன் அம்மா இருக்கீங்களா? இங்க ஸ்டேஜில் நிக்கிறாரு நிக்கிலவர்ஷன் அம்மா, கொஞ்சம் அவருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர் ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பேக் வைங்க. ரெகுலர் லைஃப்ல மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூல்ஸ் இருக்கும். இன்னைக்கு சண்டே வந்து உங்க குழந்தைங்க இன்னைக்கு மாரத்தான் ஓடி இருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன மேம்? நாங்க ஹாப்பியா மாரத்தான் ஓடணும் ஃபர்ஸ்ட் டைம் என் பையனுக்கு, அதனால இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தது, அதனால கூட்டிட்டு வந்தேன். நன்றி மேம். மேம் உங்க குழந்தைங்களுக்கு எதுவும் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்கா? எந்த அளவுக்கு அவங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க? எவ்வளவு என்ஜாய்மென்ட் பண்ணாங்க? சோ பேரண்ட்ஸ் நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க குழந்தைங்களோட? இது என் மருமக பிள்ளை, அதனால அவனுக்காக வந்திருக்கோம். காலையிலேயே நேரமா எழுந்திருச்சு பிள்ளைங்களோட என்ஜாய்மெண்ட் அந்த ஒரு இதுதானே தேவைப்படும், அதனால நன்றி மேம். நாளை முன்னிட்டு தன் பிள்ளையை ரசிப்பது போல் மாரத்தானை ரசித்து வாழ்த்திய தாயின் மனது. இந்த மாரத்தான் போட்டி ஃபர்ஸ்ட் நாங்கள் நடத்துகிறோம். இளைஞரணி மாவட்ட இளைஞரணி செயலாளர் பார்த்திபன் நடத்துகிறாரு. அமைச்சர் வந்து இப்போ தான் தொடங்கி வச்சுட்டு போனாங்க. இது வந்து எடப்பாடியார் ஆட்சியில் நாங்கள் ஃபஸ்ட்டு இது நடத்துகிறோம். அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 2000-3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் பதக்கமும் உணவு சர்டிஃபிகேட்டு என்ன மெடல் கொடுக்குறோம். இது வந்து அம்மா அறந்தாங்கில முதன்னு அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு இதான் முதன்னு சிறப்பாக நடந்திருக்கு. நீங்கள் பேரண்ட்ஸ் 5000 பேர் வந்திருப்பாங்க, ஸ்டூடெண்ட் 3000 பேர் வந்திருப்பாங்க. சாப்பிட உணவெல்லாம் தொலைக்காட்சிக்கு நன்றி. இங்கே நம்ம அறந்தாங்கியில் மாரத்தான் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்களும் மற்ற அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:30 வந்தீங்களா? 5:30 எழுந்திருச்சாங்க. சோ 5:30 வந்திருக்காங்க. நம்பவே முடியலங்க. அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வந்து நல்ல தூக்கம் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மகள் இவ்வளோ அழகா வந்து விழிப்புடனும் சரி புத்துணர்ச்சி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வின் பண்ணீங்களா? இல்ல ஜஸ்ட் ஓடிட்டு வந்திருக்கீங்க. ஓடி விளையாடி பாப்பாங்கிற மாதிரி ஓடிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்க பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பெற்றோர்களும் சேர்ந்து ஓடி இருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த தரம் இப்போ வந்து நம்ம பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வந்து இதில் பங்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக வந்திருக்கீங்க. ஸோ எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க? நாங்கள் காலையில் 6 மணிக்கு வந்தோம்மா. வந்ததுமே நாங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபிசியோதெரபி டாக்டரை பார்த்துட்டு அவங்க பண்ணிவிட்டு இந்த பையன் ஓடலான்னு சொன்னாங்க. ஸோ நல்லபடியாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. 5th வந்திருக்காப்புல தம்பி போனதை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக
போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகையா. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை உங்களோட குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து எங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்குது. பசங்களுக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எங்களுக்காக அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்களோட இதுக்காக அவங்க ரொம்ப பெருமையாக இருக்குமா. இது மாதிரி இது எல்லா இடத்துலையும் நடக்கணும்னு நான் ஒரு பெற்றோராக ஆசைப்படுறேன். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம அறந்தாங்கில ரொம்ப அழகாவே வந்து மாரத்தான் நடந்துட்டு இருக்காங்க. காலைல 5 மணிலேருந்து நம்ம மாணவர்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ மாணவர்கள்ட்டே அதை பற்றின ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5 மணிக்கு. நீங்கள் 5:30க்கு. 5:30க்கு எல்லாரும் ஓடியாச்சா? ஓடியாச்சு. எப்படி இருக்கு ப்ரோகிராம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஸோ உங்களை ட்ரெயின் பண்ணீங்களா, நீங்களாவே வந்துட்டீங்களா ப்ரோகிராம்க்கு? ட்ரெயின் பண்ணாங்க. என்னம்மா? ட்ரெயின் பண்ணாங்களா? யார் ட்ரெயின் பண்ணா? ஸோ நம்ம மாணவர்கள் பாருங்க, என்னைக்கு குருவை மறந்ததே கிடையாது. அவங்களோட குருவை தான் கை காமிக்கிறாங்க. நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கான். அவங்க ப்ரைஸ் ஆடணும். நாங்கள் 5 பேர் வந்தோம், எல்லாரும் ப்ரைஸ் ஆடணும்னு நினச்சோம். 2 பேரும் ப்ரைஸ் ஆடிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ குருக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அந்த குருவை அழகா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸை வந்து அழகாக கை நிறைய அள்ளிட்டு போறாங்க தான் சொல்ல முடியும். நம்ம தொலைக்காட்சியின் வரலாற்றிலே முதன் முறையாக வரலாறு காணாத திருவள்ளுவரின் குறை சரிதம். 1330 குறைகளும் 1330 குறைகளும். கரகோஷத்தை எழுப்பி அவர்கள் உற்சாகத்தை தர வேண்டும் என்று பண்புடன் அம்மா அரண் தீர்மானம் கொடுக்கிறது. 5 கிலோமீட்டர் தான் ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் தான் 2 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் தான் கிரவுண்ட்ல ரெடியா இருங்க, வெளியில வர வேண்டாம். 10 கிலோமீட்டருக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ண போறாங்க. வாகனம் தாண்டியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இரு பக்கமும் வீரர் வீராங்களை மற்றும் பெற்றோர்கள் எல்லாம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கிலோமீட்டர்
உடனே சொல்லுங்க. நன்றி சார். நீங்க சொன்னது புரிஞ்சு நான் சொல்லிடுவேன் சார். நல்லது சார். காவல்துறை ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது காவல்துறை பற்றி பைக்கில் பேரன்னு சொல்லி பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஒதுங்கி பெட்ரோல் விட்டீங்க. காடி வெயிட் பண்றாங்க இங்க ஸ்டேஜ் கிட்ட. ரிஃப்லா நிகிலவர்ஷன் அம்மா இருக்கீங்களா? இங்க ஸ்டேஜில் நிக்கிறாரு நிகிலவர்ஷன் அம்மா. கொஞ்சம் அவருக்கு சேர பண்ணுங்க. அவரை ஃபிளாக் ஆசியம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பேக் வைக்கல. வணக்கம், என் பேர் ரமேஷ் ரகுபதி. சவுதி அரேபியாவில் 3 வருஷமாக எல்பிஜி பைப்லைன் ஒர்க்கு வேலை பார்த்தேன். அதை முடிச்சுட்டு என்னுடைய சொந்த ஊரான அறந்தாங்கி வந்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்பிஜி விழிப்புணர்வு இல்லாமல் மக்களிடத்தில் இருந்ததுனால இதே தொழிலை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம எல்பிஜி ஆர்ஆர் எல்பிஜி கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் சென்டருங்கிற நிறுவனத்தை அறந்தாங்கியில் முதல்ல ஆரம்பித்தேன். அறந்தாங்கி மக்களுடைய ஆதரவுகள் எனக்கு நல்லபடியாக கிடைச்சதுனால திரும்பி புதுக்கோட்டை மக்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கொண்டதின் பேரில் புதுக்கோட்டையில் ஆர்ஆர் எல்பிஜி கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அறந்தாங்கி மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தது போல் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.